ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சார்ந்த பாலிசி நோட்ஸ் தகவல் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம பாலிசி நோட்ஸ் எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம பார்த்துட்டு போகிறது குரூப் 1 பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, குரூப் 2 பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, ரொம்பவே முக்கியமான மேஜர் ரோல் எடுத்து ப்ளே பண்ணுது பாலிசி நோட்ஸு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு புதுசாக ஆட்சி அமைத்த புதிய கவர்மெண்ட் இது வரைக்கும் பாலிசி நோட்ஸ் அப்டேட் பண்ணல. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2025-26 இந்த ஒரு நிதி ஆண்டுக்கான அந்த பாலிசி நோட்ஸை இது வரைக்கும் நம்மளோட அரசாங்கத்தோட வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ 36 டிபார்ட்மெண்ட்டில் மெயினாக இது வரைக்கும் பிஓக்யூ அனலைஸ் பண்ணதில் முக்கியமாக 18 டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ரிப்பீட்டடாக அந்த கொஸ்டின்ஸ் இந்த வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 11 டிபார்ட்மெண்ட்ஸ் முடிச்சாச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அகழ்வாராய்ச்சி மற்றும் அது சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த ஒரு பாலிசி நோட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அறிமுகம், இன்ட்ரடக்ஷன், மெயின் அந்த டிபார்ட்மெண்ட் எப்போ வந்து இயங்குச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இது போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், நிர்வாக கட்டமைப்பு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முக்கிய கண்டுபிடிப்புகள் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள்லாம் பாதுகாத்துட்டு வராங்க இந்த ஒரு பர்டிகுலர் துறை, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா புதிதாக அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் என்னென்ன இருக்குது, இதுக்கான அலோகேஷன் எவ்வளோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்து வரக்கூடிய நிதி ஆண்டுக்கு என்னென்ன பணிகள்லாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இதுவுமே நம்ம பார்த்துடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முற்கால பாண்டியர் குடவரை கோயில்கள் மேம்பாடு. ஓகேங்களா? ஸோ பாதுகாப்பற்ற சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் ஆவணப்படுத்துதல் திட்டம் இது எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த கல்வெட்டெல்லாம் வந்து பாதுகாக்க போகிறாங்க, எந்த மாவட்டத்தில் அதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக உள்ள டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் அகழ்வாய்வுகள் 2024 பொறுத்த வரைக்கும் என்னென்ன தொல்லியல் அகழ்வாய்வுலாம் பண்ணியிருக்காங்க, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இதர கள ஆய்வுகள் மற்றும் மாநிலத்திற்கு வெளியே தொல்லியல் ஆய்வுகள். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா முழுக்களையும் சரி, உலக அளவுலையும் சரி, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை தாண்டி வேற என்ன இடத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலாச்சாரம் சார்ந்த பொருட்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துறை வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிதியாண்டில் திட்டமிட்டுள்ள 8 அகழ்வாய்வுகள் 2025-26 பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆய்வுகள், நிறுவன கூட்டமைப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம்ஸ் எங்கெங்க இருக்கு, அது பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் துறை இது என்ன பண்ணுது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகம் நிறுவனம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நிறுவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் மற்றும் வரலாற்று வரைபடம் திட்டம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்த வரலாற்று சிறப்புக்கு கதைகள் இந்த ஒரு டேட்டாலாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அட்லஸ்மே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு துறை, அதையுமே நம்ம பார்த்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசு கீழை கலை ஓலைச்சுவடிகள் நூலகம் மற்றும் ஆராய்ச்சி மையம். அதை தாண்டி வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2024-25 ஆண்டின் முக்கிய நிகழ்வுகள். ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் இந்த பர்டிகுலர் துறையில். தென் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ பார்த்துடலாமா டீட்டெயிலாக? ஸோ இந்த ஒரு துறை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1961 அகழ்வாராய்ச்சி துறை. ஆர்கியாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரேக்க வார்த்தை, கிரேக்க சொல்லிருந்து வந்தது. ஸோ ஆர்கியோஸ் என்றால் பண்டைய, லோகோஸ் என்றால் அறிவியல். ஓகேங்களா? ஸோ பண்டையம் சார்ந்த அறிவியல் படிப்பு தான் நம்ம இது குறிக்குது. ஸோ இந்த ஒரு துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம அகழ்வாராய்ச்சி சார்ந்த பணிகள் எல்லாத்தையும் கவனிக்கிறவங்க இவங்க தான் சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இவங்களோட நிர்வாக கட்டமைப்பு இந்த துறையின் தலைமை யார் கீழே இருக்குன்னா தொல்லியல் துறை ஆணையர். ஓகேங்களா? ஸோ கமிஷனர் ஆஃப் ஆர்கியாலஜி இவர் கீழே தான் இருக்கு. ஸோ இவருக்கு துணையாக பார்த்தீங்கன்னா இணை இயக்குனர், துணை இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள் எல்லாருமே வந்து இருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய கண்டுபிடிப்புகள், இரும்பு காலம் தொடக்கம் வந்து நம்ம வந்து நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. குறிப்பாக இரும்பு காலம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெலுங்கன்னூர், மாங்காடு, ஆதிச்சநல்லூர், கீழ்நமண்டி, மயிலாடும்பாறை மற்றும் சிவகலை போன்ற இடங்கள்லாம் வந்து அந்த இரும்பு காலகட்டத்தை சார்ந்த பொருட்கள் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த காலத்தை சேர்ந்ததெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லி டேட்டா இருக்கு. ஸோ 3345 BCE, அதாவது 3345 கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, பிஃபோர் காமன் ஏரா. ஸோ 3345 அடுத்து 3259 சொல்லிட்டு எந்தெந்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இரும்பு பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக சிவகலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அகழ்வாராய்ச்சி சலம். ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆதிச்சநல்லூருமே கூட இருக்கும். ஸோ இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3345 ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு காலகட்டம் கிமு 3345 ஆண்டு காலத்தை சேர்ந்த நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 5300 ஆண்டுகள் பழமையானது நிறைய பொருட்களை வந்து இரும்பு சார்ந்த பொருட்களை வந்து இந்த பர்டிகுலர் சிவகலையில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 3345 கிமுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பிரசன்ட்ல 2000 ஆண்டு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்லையா கிபியில. ஸோ அதை சேர்த்துதான் அவங்க 5300 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சிவகலைக்கு அருகில் கூட ஆதிச்சநல்லூர்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு
அரிசி தாங்கிய நெல் களங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே நன்சை மற்றும் புன்சை சாகுபடி இருந்திருக்கிறதா இங்க டேட்டாஸ் நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய குறியீடுகள் சார்ந்த தளங்கள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. குறியீடுகள்லாம் சிம்பிள் பொறிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பானை ஓடுல சிம்பிள் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறியீடுகள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 140 தொல்லியல் தளங்களில் இருந்து கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் துலுக்கர்பட்டி அகழ்வாய்வு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய துலுக்கர்பட்டி எக்ஸாம்பிள் ஆல்ரெடி பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. துலுக்கர்பட்டி எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு திருநெல்வேலின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 5,000க்கும் மேற்பட்ட குறியீடுகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்ட ஓடுகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்தியாவிலே மிக அதிக எண்ணிக்கையிலான இந்த மாதிரி ஓடுகள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் துலுக்கர்பட்டியில தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்துவெளி தொடர்பு. ஸோ இந்த குறியீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 90% கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிந்துவெளி காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் அந்த குறியீடுகளோட மேட்ச் ஆகிறத நம்ம இது மூலமா பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழமண்டி நம்மளுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழமண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு காலகட்டத்தை சேர்ந்த பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈம தொட்டிகள். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு இறந்தவர்களை அந்த ஒரு புதைக்கும் தொட்டி தான் வந்து ஈம தொட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சடங்குகள்லாம் செஞ்சு அதை வந்து புதைப்பாங்க. சார்கோஃபாகஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1692 BCE காலகட்டத்தை கிமு காலகட்டத்தை சேர்ந்தது சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை தாண்டி தமிழ் கல்வெட்டுகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 42 தொல்லியல் தளங்கள் இருந்து கிட்டத்தட்ட 1630க்கும் மேற்பட்ட தமிழை பொறித்த மண்பாண்ட ஓடுகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த கல்வெட்டுகள் எல்லாமே தங்கம், வெள்ளி, செம்பு ஆகியவற்றால் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே எழுத்தறிவு இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா 2700 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மளுடைய தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எழுத்தறிவில் வந்து சிறந்தவர்களாக இருந்திருக்குள்ளாங்க சொல்லிட்டு நம்மளுக்கு இது மூலமா நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிவகலையில் கிடைத்த அதாவது தூத்துக்குடியில் உள்ள சிவகலையில் கிடைத்த தமிழ் எழுத்துக்கள் காலம் 685 கிமு BCன்னு சொல்லிட்டு சொல்றாங்க என கணிக்கப்பட்டுள்ளது. இவற்றுக்கான பழமை வந்து கிட்டத்தட்ட கிமு 7ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசின் அறிவிப்புகள் என்னெல்லாம் வந்திருக்குன்னா 5/1/2025 23/1/2025 இந்த 2 தேதியில முக்கியமான அறிவிப்புல அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அப்போதைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அறிவிக்கை தான். அதாவது சிந்துவெளி குறியீடுகளுக்கும் தமிழ்நாட்டு குறியீடுகளுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு மற்றும் இரும்பு தொழில்நுட்பத்தின் பழமை குறித்து நிறைய டேட்டாஸ் வந்து இந்த 2 டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட 90% அளவு பார்த்தீங்கன்னா ஐவிசிக்கும் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்ச இரும்பு சார்ந்த பொருட்களோட குறியீடுகளுக்கும் நிறைய அந்த மேட்சிங்ன்றது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் சட்டங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாடு பழங்கால சின்னங்கள் மற்றும் வரலாற்று மற்றும் தொல்லியல் இடங்கள் மற்றும் என்ஜிஓ சட்டம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1966 சட்டத்தின் கீழே தான் வருது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விதிகள் 1971 ஏற்றிருக்காங்க. ஸோ 100 ஆண்டுகளுக்கு பழமையான விதிகளாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்னங்களின் எண்ணிக்கை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வரலாற்று சின்னங்களின் எண்ணிக்கை 114 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 தொல்லியல் தளங்களில் என மொத்தம் 117 இடங்களை பாதுகாக்கப்பட்ட வரலாற்று சின்னங்களாக அறிவித்துள்ளதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ வரலாற்று சின்னங்கள் 114, தொல்லியல் தளங்கள் வரலாற்று மிகுந்த தொல்லியல் தளங்கள் 3. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 117 வரலாற்று சிறப்புமிக்க தளங்கள் இடங்கள் வந்து இது வரைக்கும் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து இந்த ஒரு பட்டியலோட அழவரிசலத்துல முக்கியமா சுற்றுலா தலங்கள்லாம் என்னென்ன விளங்கி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு மதுரை திருமலை நாயக்கர் மஹால். ஓகேங்களா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ராமநாதபுரம் ராமலிங்க விலாசம் அரண்மனை, தஞ்சாவூர் மராட்டா அரண்மனை. ஓகேங்களா. சரபோஜி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மராத்தா மன்னர். இங்க நிறைய வந்து அந்த லைப்ரரி அதெல்லாம் கட்டியிருப்பாரு. ஸோ எல்லாத்தையும் முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சபேந்திர ராஜபட்டினத்தில் உள்ள மனோரா நினைவு தூண், மயிலாடுதுறை தாரங்கபாடியில் உள்ள டேனிஷ் கோட்டை மற்றும் ஆளுநர் பங்களா ஆகியவை முக்கிய இடங்கள் ஆகும் சொல்லிட்டு பார்க்குறோம். இதை தாண்டி மத்திய அரசு சின்னங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் என்ன ஒதுக்கி இருக்குன்னா கிட்டத்தட்ட 411 சின்னங்களை வந்து ஒதுக்கி இருக்காங்க. ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுல 251 வரலாற்று சின்னங்களும் 160 தொல்லியல் தளங்களும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதிதாக அறிவிக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட சின்னங்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாவட்டம், எந்த இடம், என்ன பொருள் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துட்டாலே போதுமான விஷயமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அணையூர் குடைவரை கோயில் இது எங்க இருக்குன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிவகிரி முற்கால பாண்டியர் குடைவரை கோயில் இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆதிவிலை கிராமம் கல்குளம் வட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சமணர் படுகைகள் மற்றும் தீர்த்தங்கர் சிற்பம் இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா
செங்கல்பட்டு மாவட்டம், மதுராந்தகம் வட்டம், வீராலூர் கிராமம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பாதுகாக்கப்பட்ட சின்னங்களா பார்த்தீங்கன்னா அறிவிக்கை செஞ்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டு விட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த டைம்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ சமணர் படுகைகள் இது எங்க இருக்குன்னா ஓணம்பாக்கம் வந்து செங்கல்பட்டு மாவட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமல்லையம்பாளையம் பாறை ஓவியங்கள் இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்மளுக்கு மதுக்கரை வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாராபுரம் இசைக்கல் மண்டபம் நம்ம புக்ஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு. ஸோ அந்த இன்னொருமே திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குழி வட்டத்தில் புஞ்சை ஊத்துக்குழி சிற்பக்கேணியும் இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து குரத்தியரை முற்கால பாண்டியர் குடவரை கோயில் வந்து பாதுகாப்பு கட்ட சின்னமாக ரீசெண்டா அறிவிக்கை செஞ்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இது எங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. ஸோ அல்லது ஃபண்ட்ஸ் இந்த ரெனோவேட் பண்ணுறதுக்காக ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாலே போதும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்க்க தேவையில்ல. டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த ஒரு தளங்களின் வழக்கமான பராமரிப்புக்காக 2024-25 மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 கோடி அளவுக்கு ஒதுக்கி இருக்காங்க. இதுல தனி சிறப்பா கோட்டைகள் மற்றும் அரண்மனைகள் பராமரிப்புக்காக தனித்தனியாக எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது தஞ்சாவூர்ல உள்ள ஷார்ஜா மாடி இது வந்து பார்த்தீங்கன்னா 9.43 கோடியும், தாரங்கம்பாடி டேனிஷ் கோட்டைக்கு 3.77 கோடியும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருமலை நாயக்கர் மஹாலுக்கு 3.73 கோடியும் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 16.93 கோடியும் பார்த்தீங்கன்னா அலோகேஷன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஸோ அதனை தாண்டி வேற என்ன பிளேசஸ்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து மராட்டிய தர்பார் ஹால் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியங்களுக்கு அதை புனரமைப்பதற்காக 6.94 கோடியும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாரங்கம்பாடி ஆளுநர் பங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா 4.46 கோடியும், தாரங்கம்பாடி டானிஷ் கோட்டைக்கு 0.63 கோடி அதாவது 63 லட்சம் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கிட்டத்தட்ட 3 கோடியும், திருமலை நாயக்கர் மஹால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 61 லட்சமும் பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2024-25 இந்த ஒரு ஆண்டுகளுக்கு என்னென்ன புனரமைப்பு பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அந்த பணிகளுக்காக சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் சரபேந்திர ராஜபட்டினத்தில் உள்ள நம்மளுக்கு மனோராஜ் சின்னம் அந்த ஒரு சின்னத்தை வந்து புனரமைப்பதற்காக 2.75 கோடியும், அடுத்து பார்த்தீங்கன்னா சேம் மதுரை திருமலை நாயக்கர் மஹாலில் உள்ள நவீன விளக்கு வசதிகளுடன் கூடிய சிற்ப கூடம். ஓகேங்களா. ஸோ இதுக்காக மழைநீர் வடிகால் மற்றும் நவீன கழிப்பறை வசதிகளுக்காக 2.80 கோடி. இதெல்லாம் அவ்வளோ இன்டென்ஸாக பார்க்க தேவை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்மளுக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைன்னா எந்த அகழ்வாராய்ச்சி ஸ்தலம், எந்த சின்னங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கு, எந்த வட்டத்தில் இருக்கு, எந்த நாளில் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதற்காக புனரமைப்புக்கு எவ்வளோ ஜஸ்ட் அது எவ்வளோ கோடி ரொம்ப இன்டென்ஸாக வந்து போனாலும் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கனால. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முற்கால பாண்டியர் குடைவரை கோயில்கள் மேம்பாடு. ஓகேங்களா. ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.57 கோடி. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு பாறைக்குளம் குடைவரை கோயில் எங்க இருக்கு, விருதுநகர் மாவட்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூவரை வென்றான் குடைவரை கோயில் நம்மளுக்கு விருதுநகர் மாவட்டம். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஸோ சேவல்பட்டி குடைவரை கோயில் நம்மளுக்கு விருதுநகர் மாவட்டம் தான். அடுத்து காளையார் குறிச்சி இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கு. அந்த பார்த்தீங்கன்னா அந்திச்சி பாறை குடைவரை கோயிலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பற்ற சிற்பங்கள் மற்றும் கல்வெட்டுகள் ஆவணப்படுத்துதல் திட்டம். இதற்காக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.22 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்காங்க. அதுல 3D கணினிகள் வாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 1.38 கோடி இருக்கு. ஸோ அதெல்லாம் அவ்வளோ தேவை கிடையாது நம்மளுக்கு. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட 5 சிற்பங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஐயன் சுத்தமல்லி கிராமம் தீர்த்தங்கரர் சிற்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் கொண்டரஹள்ளி கிராமம் நடுக்கல் மற்றும் கல்வெட்டுகள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனங்கூர் கிராமம் பல்லவர் கால முருகன் கல்வெட்டு சிற்பம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் வட்டம் பந்தபுலி கிராமம் சோழிசேரி நடுக்கல். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மன்னச்சமன்னூர் மாவட்டம் திருவள்ளரை கிராமம் ஸ்வஸ்திக் கிணற்றை சுற்றியுள்ள தளர்வான சிற்பங்கள். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட சின்னங்களை அறிவிக்கை செஞ்சிருக்காங்க. இதனை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 53 பண்டைய தலங்கள் அகழாய்வு செய்யப்பட்டுள்ளன. எப்பனா ப்ரீவியஸா 2024 ஆண்டில் 8 இடங்கள் அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டன அப்படி சொல்லிட்டு பார்க்க 2024. ஓகேங்களா. சரி நம்மளுக்கு பழைய பாலிசி நோட்ஸ்னால கொஞ்சம் பழைய டேட்டாஸ் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து புது பாலிசி நோட்ஸ் நம்ம அப்டேட் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பாலிசி நோட்ஸ் வீடியோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன தலங்கள்லாம் அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு மெயினான இடங்கள்லாம் அந்த மாவட்டத்தோட எந்த காலகட்டம் போயிட்டு இருக்கு, எத்தனையாவது கட்ட அகழ்வாராய்ச்சின்றது போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு டேபிள் மாரி பாலிசி நோட்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஒரு வருடம் 11வது கட்ட அகழ்வாராய்ச்சியும் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த 10 கட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கப்பட்ட பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு ஒரு மியூசியமே பார்த்தீங்கன்னா கீழடியில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை எந்த மாவட்டம்னா விருதுநகர் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி, கீழமண்டி திருவண்ணாமலை 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி, பொற்பனைக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் 2ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி,
திருமலாபுரம் தென்காசி முதல் கட்ட அகழ்வாராய்ச்சி, சென்னூர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, இதுவும் முதல் கட்டம், கொங்கல நகரம் ஓகேங்களா. ஸோ இதுவுமே திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கு, முதலாம் கட்ட அகழ்வாராய்ச்சி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மருங்கூர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கடலூர், முதலாம் கட்ட அகழ்வாராய்ச்சின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கட்ட அகழ்வாய்ச்சியில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, மெயினாக பொருட்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுவுமே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து ஒரு வளையல் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓகேங்களா. ஆனால் வந்து சில ஸ்பெசிஃபிக்காக சில இடத்துல மட்டும் அந்த பொருள் மட்டும் தான் இருக்கும், வேற எந்த இடத்துல அந்த பொருள் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி பொருள் நம்ம பார்த்து வச்சுக்கணும் முக்கியம். அது நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ கீழடியில் பார்த்தீங்கன்னா 10ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி கிட்டத்தட்ட 18 ஜூன் 2024 ஓகேங்களா. ஸோ அன்று முதல் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட தொற்பொருட்கள், 100க்கும் மேற்பட்ட எழுத்து பொறித்த மண்பாண்ட ஓடுகள், இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. இது கண்டுபிடிச்சிருக்காங்க. டேட்டா நம்பரை பார்த்தாலே படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 110 சென்டிமீட்டர் ஆழத்தில் சுடுமண் குழாய் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மீன் முத்திரை கொண்ட 2 மண்பாண்ட ஓடுகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழடியில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கொந்தகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில 10க்கும் மேற்பட்ட கருப்பு சிவப்பு மண்பாண்ட பொருட்கள், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை விருதுநகர் 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியில 3921 தொல்பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. அதுல வந்து வளையல்கள், மணிகள், சங்கு எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செப்பு காசுகள், தங்க காசுகளும் இங்கே கிடைச்சிருக்குப்பா ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழம்படி திருவண்ணாமலையில 55 ஏக்கர் பலப்பறவையில் 5 இடங்கள் அகழாய்வு செய்யப்பட்டதில் 5 கல்வெட்டங்கள், 7 ஈம தொட்டிகள் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா பொற்பனை கோட்டையை பொறுத்த வரைக்கும் 1792க்கும் மேற்பட்ட அந்த தொல்பொருட்கள். இதுலயுமே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி மணிகள் எல்லாம் ரிப்பீட்டட் ஆகுது இல்லையா. இதுல கார்னிலியான் என்ற ஒரு வார்த்தை புதுசா இருக்கு, சுடுமண் சக்கரம் புதுசா இருக்கு இல்லையா, இதை பார்த்து வச்சுக்கலாம். அமெஸ்திடா மணிகள் இதுவுமே புதுசா இருக்கு இல்லையா, டார்போட்டோ ஜாடி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொற்பனை கோட்டையில கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருமலாபுரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈமத்தாழி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஆனால் நம்ம திருப்பி கேட்கக்கூடிய ரிப்பீட் ஆகிறதுனால அது நம்மளுக்கு மேஜரா கொஸ்டின்ல ரிப்பீட் ஆகாது. இதுல என்ன டிஃபரெண்டா இருக்குன்னு மட்டும் நம்ம பார்த்து வச்சுட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து சென்னனூர் சொல்லிட்டு பார்க்கும் நம்மளுக்கு 372க்கும் மேற்பட்ட தொல்லியல் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இதுல வந்து கற்கால கோடாரிகள், இதுல டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா, எலும்பு கருவிகள், சாம்பல் நிற மண்பாண்டுகள் கிடைத்துள்ளன சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கொங்கலாபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா சேம் என்ன முன்னாடி பட்சமா அடுத்துதான் இருக்கு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு கூடுகள் கிடைச்சிருக்கு. ஸோ கருத்திட்டைகள் கிடைச்சிருக்கு. ஃபைனலா வந்து மருங்கூர்ல வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ராஜராஜ சோழன் காலத்து செப்பு காசு, ரொம்ப முக்கியமான டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கு இல்லையா. ஸோ ராஜராஜ சோழன் செப்பு காசு கிடைச்சிருக்கு. ஸோ மருங்கூர்ல கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறோம் பாத்தீங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இதர மற்ற கல ஆய்வுகள் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பொருணை தாமிரபரணி ஆற்றங்கரையில பொருணில கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொற்கை ஆழ்கடல் அகழ்வாய்வுமே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பாக்குறதுக்காக 1.50 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ அடுத்து மாநிலத்திற்கு வெளியேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நமக்கு பாலூர்ல 600க்கும் மேற்பட்ட பொருட்கள், பாலூர் ஒடிசால இருக்கு. ஒடிசாலையும் பாத்தீங்கன்னா தமிழ் கல்ச்சர் சார்ந்த சில பொருட்கள் இருக்கிறதுனால அங்கேயும் வந்து அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து வெங்கி ஆந்திரா, மஸ்கி கர்நாடகா, முசிறிப்பட்டினம் கேரளா, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த அகழ்வாராய்ச்சி இருந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2025-26 புதுசாக 8 இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு சில இடங்கள் வந்து திட்டமிட்டு அதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ கீழடி, சிவகங்கை, பட்டணமத்தூர், கரிவலமந்தநல்லூர், நாகப்பட்டினம், மணிக்கொள்ளை, ஆதிச்சனூர், வெள்ளனூர், தெலுங்கனூர், இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. கீழடி பார்த்தீங்கன்னா சிவகங்கை நம்மளுக்கு தெரியும். ஸோ பட்டணமருர் பார்க்கும்போது நம்மளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கரிவலமந்தநல்லூர், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தென்காசி மாவட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் பொறுத்த வரைக்கும் சேம் நாகப்பட்டினம். ஸோ மணிக்கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம், ஆதிச்சனூர் பார்க்கும்போது நம்மளுக்கு விழுப்புரம் மாவட்டம், வெள்ளலூர்னா கோயம்புத்தூர் மாவட்டம், தெலுங்கனூர்னா சேலம் மாவட்டம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் எதை வச்சு இதோட காலத்தில் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் கொடுத்துறாங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு டீப்பாக வராது. ஸோ எந்த இடத்துல கொடுத்து அதோட வயதில் கண்டுபிடிப்பாங்க. நம்மளுக்கு வந்து ஃப்ளோரிடாலேருந்து ஒரு இடத்துக்கு தான் அனுப்பி பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில். ஸோ அதுவுமே இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொல்லியல் தள அருங்காட்சியகங்கள், மியூசியம்ஸ். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பொருட்கள்லாம் கிடைக்குதுன்னா அது மக்கள் கண்காட்சிக்கு வைக்கணும் இல்லையா, மக்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த மியூசியம்ஸ், உதாரணத்துக்கு கீழடியிலையும் பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு மியூசியம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து மியூசியம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வரலாற்றுக்கு முந்தைய கால அருங்காட்சியகம் பூண்டி திருவள்ளூர்ல, ஆற்காடு அருங்காட்சியகம் ராணிப்பேட்டையில, நடுக்கல் அருங்காட்சியகம் தர்மபுரி, திருக்கோவிலூர் அருங்காட்சியகம் திருக்கோவிலூர்ல தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் அருங்காட்சியகம் கோயம்புத்தூர், சேரர் அருங்காட்சியகம் ரொம்ப முக்கியம் கரூர்ல இருக்குப்பா. ஸோ மராட்டியர் அருங்காட்சியகம் தஞ்சாவூர், ஆபியஸா மராத்தியர்கள் ரூல் பண்ண ஏரியா இல்லையா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ராஜராஜ அருங்காட்சியகம் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பாத்தீங்கன்னா அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரியலூர்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கடலடி தொல்லியல் அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மயிலாடுதுறையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா டேனிஷ் கோட்டை அருங்காட்சியகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தாரங்கபாடி மயிலாடுதுறையில இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ராமலிங்க விலாசம் அருங்காட்சியகம் ராமநாதபுரத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம
பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு திருமலை நாயக்கர் மகால் அருங்காட்சியகம் மதுரை, நாட்டுப்புறவியல் அருங்காட்சியகம் குற்றாலம், கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய அருங்காட்சியக திட்டங்கள் மற்றும் மேம்பாடுகள். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உலகம் தரும் வாய்ந்த கீழடியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான இடத்துல இருக்கு. ஸோ இந்த வகையில் பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கல்ச்சர்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த கீழடி ஓப்பன் ஆர் மியூசியம் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா. ஸோ சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவின் தொலைவீரா லோத்தல் அருங்காட்சியகத்தின் தரத்தில் 4.48 ஏக்கர் பரப்பளவில் 17.10 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் அருங்காட்சியகம் வந்து அடிக்கல் வந்து 25 நட்டப்பட்டிருக்கு, 2025 நடப்பட்டிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, இந்த ஒரு வருடம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில் இருக்கு. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் ஸோ 22.10 கோடி செலவில் கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாவை அருங்காட்சியகம் ராமநாதபுரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நொய்யல் அருங்காட்சியகம் 10 கோடி செலவில் வந்து ஈரோடுல கட்டியிருக்காங்க. இதெல்லாம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, எவ்வளோ அமௌண்ட்ல கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி கொஸ்டின்ஸ் வராது. ஓகேங்களா. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தல அருங்காட்சியகம் மேம்பாடு, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 கோடி திட்டத்தின் கீழ் பூண்டி அருங்காட்சியகம், குற்றாலம் அருங்காட்சியகம், தருமபுரி அருங்காட்சியகம் எல்லாத்தையும் வந்து மேம்பாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து கல்வெட்டியல் துறை எபிகிராஃபி துறையை பொறுத்த வரைக்கும் 26,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டு படிகளை வந்து பராமரித்து கொண்டு வருகிறார்கள். ஓகேங்களா. ஸோ அதை பார்க்குறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 67 தொகுதிகளில் 10,197 கல்வெட்டுகளை பார்த்தீங்கன்னா புக்ஸா டாக்குமெண்ட்ஸா வெளியிட்டிருக்காங்க மக்கள் வந்து படிக்கிறதுக்காக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்டங்கள் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு இதற்காக 2 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வெட்டுகளை பாதுகாப்பதற்காக 2 கோடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2019-20 வந்து ஒதுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புதிய 5 ஆண்டு திட்டம் சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 2024-25 சொல்லிட்டு பார்க்கணும். நம்மளுக்கு 3.50 கோடி வந்து இந்த கல்வெட்டியல் துறைக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1974 தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியக நிறுவனம். ஓகேங்களா. தொல்லியல் சார்ந்த ரிசர்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான டிகிரி அவங்களாம் படிக்கக்கூடிய இடம் தான் அது. ஸோ இது 1974 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் கீழே எத்தனை பேர் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் அவங்களுக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் தரது எல்லாத்தையும் தராங்க, உதவித்தொகை சொல்லிட்டு மாதம் தோறும் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய் தராங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் மற்றும் வரலாற்று வரைபட திட்டம். ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 239 பாறை ஓவிய தலங்கள். பாறை ஓவியம்னா நம்ம வந்து பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குகை பாறைகளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம்லாம் வரைவாங்களே, வேட்டையாடுறது இது போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 239க்கும் மேற்பட்ட அந்த பாறை ஓவிய தலங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 46 ஓவிய தலங்கள் மற்றும் 92 பாறை வாழிடங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஜியோகிராபிக்கல் டேட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மேப் ரெடி பண்ணலாம், அட்லஸ் மாரி ஒரு மேப் ரெடி பண்ணலாம் பழங்கால கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி. அந்த சமயத்தில் எப்படி மேப் இந்தியா எப்படி இருந்தது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அரசு கீழகலை ஓலைச்சுவடிகள் நூலகம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு இல்லையா, அண்ணா லைப்ரரி நூற்றாண்டு நூலகம் கோட்டூர்புரம்ல இருக்கு. ஸோ ரொம்ப நல்ல லைப்ரரி. ஓகேங்களா. ஸோ அதில் உட்காந்து படிச்சா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல், நேச்சர் ஃபீல் வந்து நம்ம அந்த என்விரான்மெண்ட்ல ஃபீல் பண்ணலாம். ஸோ போவாதவங்க போய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு லைப்ரரியா இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இடமா இருக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் 7th ஃப்ளோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கீழக்கலை ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கக்கூடிய இடம் எடுத்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1869 பார்த்தீங்கன்னா கர்னல் காலின் மெக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடத்தை நிறுவியிருப்பாரு. அது இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணா லைப்ரரியோட 7th ஃப்ளோருக்கு வந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பு எத்தனை ஓலைச்சுவடிகள் இங்கே சேகரித்து பாதுகாத்துட்டு வராங்கன்னா கிட்டத்தட்ட 72,748 ஓலைச்சுவடிகள், சுமார் 25,000 குறிப்புகள் பார்த்தீங்கன்னா நூறுகள் பார்த்தீங்கன்னா இங்கே இடம்பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து இது எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்கி புக்ஸாக வெளியிடுறதுக்கு கிட்டத்தட்ட 21 லட்சம்க்கும் மேற்பட்ட சுவடி பக்கங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில சுவடி பணி திட்டம். இந்த ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் சுவடிகள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இதில் அடையாளம் காண்டு 5 மண்டலங்களுக்கு கீழ் 6,55,171 பக்கங்களா பார்த்தீங்கன்னா இந்த ஓலைச்சுவடிகளை மக்கள் வந்து ரீட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட் ரிசோர்ஸ் சென்டர். ஓகேங்களா. மேனுஸ்கிரிப்ட் ரிசோர்ஸ் சென்டர் இதுமே பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் தேசிய சுவடிகள் குழுமத்தால் இவ்வளாகம் தமிழ்நாட்டின் சுவடி வள மையமாக அறிவிக்கப்பட்டு இதுவரை 66,110 சுவடிகள் டிஜிட்டல் மயமாக்கி புதுடெல்லி தலைமையகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஸோ இந்தியா லெவலையும் நம்மளோட சுவடிகளை படிக்கணும்னு சொல்லி இது போன்ற விஷயங்கள் முன்னெடுப்புகள் பண்ணிட்டு வராங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிக கண்டுபிடிப்பு நூற்றாண்டு கருத்தங்கம் இதெல்லாம் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது இது. ஸோ நூல் வெளியீடு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா. நம்மளுக்கு ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயான். ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய அந்த இரும்பு காலகட்டம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டுபிடித்த பொருட்கள் அந்த கலாச்சாரம் எப்படி இருந்தது இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு புக்ஸ் இந்த ஆன்டிக்யூட்டி ஆஃப் அயான். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. ஸோ 23 ஜனவரி 2025 அன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
இதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்களை தேடின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வெளிநாட்டு வாழ் தமிழ் இளைஞர்களை வந்து தேடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து தமிழ் கல்ச்சரை மறந்துடக்கூடாது. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே தமிழை சொல்லிக் கொடுத்து கிடையாது. இப்போ வெளிநாட்டில் போய் செட்டில் ஆனவங்களாம் அவங்களாம் அந்த மாதிரி பசங்களாம் கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்க கலாச்சார வாழிடங்களை வந்து சுற்றி காட்டணும். இந்த ஒரு திட்டம் தான் பார்த்தீங்கன்னா வேர்களை தேடி திட்டம் சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வதேச பயிற்சி. ஓகேங்களா, சர்வதேச பயிற்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இத்துறையை சேர்ந்த பேராசிரியர்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகழ்வாராய்ச்சி சார்ந்த பயிற்சிகள் இடத்துக்கு வந்துட்டு வராங்க. ஓகேங்களா, ஸோ அதான். ஓகேங்களா, ஸோ அதுக்கு அப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு முடிவுரை கன்க்ளூஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு அருகில் அமைந்துள்ள அத்திரம்பாக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு ஆய்வுகள் மனித மூதாதையர் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டின் வாழ்ந்திருந்தது உறுதியாக நிலைநாட்டு உள்ளது. ஓகேங்களா, ஸோ இது மூலமா பல ஆண்டு காலத்துக்கு முன்னாலே தமிழர்கள் தோன்றிவிட்டார்கள் சொல்லிட்டு இதன் மூலமா இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கக்கூடிய இவங்களுடைய ஆதாரம் எல்லாம் பாதுகாக்கக்கூடியது அந்த ஓலைச்சுவடிகள், அந்த கல்வெட்டுகள். இதுதான் வந்து நம்மளுடைய பெருமைகளை வந்து போற்றத்தக்க இத்தனை ஆண்டுகள் முன்னாடியே நம்ம வந்து இத்தனை அறிவு வந்து பெற்றிருந்தோம், கல்வி அறிவை பெற்றிருந்தோம், இத்தனை எழுத்தறிவு நம்ம பெற்றிருந்தோம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியப்படுத்துறது இந்த மாதிரி ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளுக்கு பாதுகாக்கக்கூடிய அந்த அரும்பெரும் பணியை செய்யக்கூடியவங்க தான் இந்த அகழ்வாய்வுத்துறையை சேர்ந்தவங்க. ஸோ இந்த அகழ்வாய்வுத்துறையை சேர்ந்தவங்கள வந்து அவங்க சார்ந்த பணிகளை வந்து விளக்கக்கூடியதான் இந்த பாலிசி நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா, அந்த வகையில் பாத்தீங்கன்னா இவங்க செய்யறது ரொம்ப வந்து பெரிய பணி இல்லையா? ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது போன்ற விஷயங்கள் பாதுகாக்கப்பட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்யறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து சிறந்த ஒரு இடத்துல இருக்காங்க சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆணித்தரமாக முழங்கி உள்ளமாறு இனி வரும் காலங்களில் இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் பெரும் நிலப்பரப்பிலிருந்து எழுதப்பட வேண்டும் சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் அவர்களுடைய குவாட்ஸை சொல்லி இந்த ஒரு பாலிசி நோட்ஸை முடிக்கிறாங்கப்பா. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம 2025 26 இந்த டிபார்ட்மெண்ட் இந்த ஒரு இயருக்கான அந்த ஆர்கியாலஜிக்கல் சார்ந்த அந்த பாலிசி நோட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ் முடிச்சாச்சு. இதில் நம்ம என்ன கவர் பண்ணியிருப்போம், இது வரைக்கும் என்ன அகழ்வாய்வு தரங்களாம் வந்து போயிட்டு இருக்கு, அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு, எந்த காலகட்டத்தை சேர்ந்த அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு, எந்த மாவட்டங்கள்ல இருக்கு, குடைவரை கோயில் எங்கெங்க இருக்கு, அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புனரமைப்பு பணிகள் எங்கெல்லாம் போயிட்டு இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்னென்னலாம் படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணி படிச்சாலே போதுமான விஷயமாக இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம 18 டிபார்ட்மெண்ட் சீரியஸ்ல பாலிசி நோட் சீரியஸ்ல 12 டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல பேலன்ஸ் இருக்கு அந்த 60 அந்த ஒரு 80 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 36ல முக்கியமான 80 டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு ஸோ பேலன்ஸ் இருக்க 80 டிபார்ட்மெண்ட்ஸ் நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்து வரக்கூடிய அடுத்த டிபார்ட்மெண்ட் 13th டிபார்ட்மெண்ட் வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.